எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இந்த வெரைட்டி ரைஸை டேஸ்ட் பண்ணவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ரைஸோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரிட்டர்ன் வரும்பொழுது பாக்ஸில் ஒரு பருக்க கூட இருக்காது. இந்த ரைஸ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2.5 கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கப்பில் தான் அளக்கணுன்றது கிடையாது. நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் முழு கரம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். பச்சை ஏலக்காய் 4, மிளகு ஒரு 10, சீரகம், ஒரு கருப்பு ஏலக்காய், சின்ன துண்டு கல்பாசி, 3 இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 5-6 நான் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல்ல இடித்து அதையும் இதனோட சேர்த்தாச்சு. கொத்தமல்லியை இது போல் தண்டுகளோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்து இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இடிச்சிட்டு சேர்க்கறதுனால சாறு நல்லா இறங்கும் இந்த தண்ணியில். இப்போ மிதமான தீயில வச்சு இதை ஒரு 10லேருந்து 12-13 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க. இப்படி நல்லா கொதிக்கிறதுனால நம்ம சேர்த்த பொருட்களில் இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும். தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகும். கொத்தமல்லியை இது போல் இடித்து சேர்க்கறதுனால சாறு நல்லா இறங்கும். அதனால இடிச்சிட்டு சேருங்க. சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுறோம் அப்படின்ற சமயத்தில் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. ஒரு 1/2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு புதினா வாசனை பிடிக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா புதினா ஒரு 10 இலைக்கு கிட்டத்தட்ட இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லாவே கொதிச்சு வருது. இது போல் நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் நமக்கு ரெஸ்ட் டைம் இருக்கணும். அப்போ தான் இந்த கரம் மசாலா பொருட்களில் இருக்க ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடிகனமான ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெஷர் பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உங்கள் விருப்பப்படி நெய் எண்ணெயோட அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக சூடேறின பிறகு இதில் 1.5 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். முந்திரி பருப்பு உங்களோட விருப்பப்படி கூட குறைய பார்த்து சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்போட கலர் நல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆகணும். நீங்கள் மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுக்கும் பொழுது எல்லா பக்கமுமே கலர் கரெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பொழுது முந்திரி பருப்பை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுருங்க. ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஷாஜீரா தாளிச்சிக்கலாம். ஷாஜீரா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க சாதாரண ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இதில் 150 கிராம் அளவுள்ள ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துட்டு கலந்து விடலாம். நீங்கள் பச்சை பட்டாணியோட அளவு கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவு வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ்லாம் நிறைய போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு வடிகட்டி வச்சு ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் எடுத்து சேர்த்துட்டு கரண்டி வச்சு அழுத்தி விடுங்க. இதில் இருக்க சாறு எல்லாமே இறங்கும். தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் நான். உப்போட டேஸ்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 4-5 முறை நல்லா கையில் வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருங்க. அரிசியை கலந்து விடும் பொழுது அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா சைடில் எல்லாம் ஆவி வரும். சைடில் ஆவி வந்த உடனேயே ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றி அப்படியே 10 நிமிஷம் விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் இது போல் உதிராக சூப்பராக நீளமாக வெந்து வந்திருக்கும். நம்ம இதை தம் மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம், வடித்து சேர்க்கலை. இப்போது இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள் சாதம் எந்த அளவு உதிராக நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம 1/2 கிலோ அரிசி தான் சேர்த்தோம் அப்படிங்கிறதுனால இதை
சின்ன பர்னரில் வச்சு சமைங்க, பெரிய பர்னரில் வச்சு சமைக்க வேணாம். சில சமயம் தண்ணியோட அளவு நமக்கு குறையிற மாதிரி தெரியும். நீங்கள் அரிசியை கலந்து விடும்பொழுது தண்ணியோட அளவு குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்டவ்வில் நல்லா சூடான தண்ணி எப்பொழுதுமே வச்சுட்டு இருங்க. அதை எடுத்து கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டு போட்டு மூடி தம் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவரோட இந்த புலாவ் சூப்பராக இருக்கும். ஒரு முறை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக திரும்ப சாப்பிடணும்னு வீட்டில் செய்ய சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்கங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை கேஷ்யூ மட்டர் புலாவ் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதனோட காரசாரமான கிரேவி எதுனாலுமே வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம சேனலில் நிறைய விதமான கிரேவிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமான டொமேட்டோ சாஸை இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலே செம்ம சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.